எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 9வது பாட்டு. உடுத்து கலைந்தனின் பீதக வாடை உடுத்து கலைத்ததுண்டு, தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களோ, விடுத்த திசை கர்மம் திருத்தி திருவோண திருவிழவி படுத்த பயிராகத்தனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படிங்கிறது பாட்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லணும்னா, உடுத்து கலைந்தனின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு, தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களோ, விடுத்த திசைக்கர் மந்திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பையனாகத்தனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இது அப்படி சொல்லணும். இதை அங்கே சாத்துமொழி சொல்லும்போது அவங்க சொல்கிற ஸ்லாங் ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அதுதான் இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தத்துக்கு போகும். உடுத்து கலைந்தனின் பீதக வாடை, உடுத்து கலைத்தன்னா நீ அதாவது உடுத்து கலைந்தன்றது நீங்கள் கட்டிட்டு அவுத்து போடுறமே, அது உடுத்து கலைந்தன்றது அதான். இந்த இடத்துல என்னென்னா, பெருமாளுக்கு சாத்திட்டு எடுக்கிறா இல்லையா வேஷ்டி, அது நான் எப்பயுமே பெருமாளுக்கு சாத்தின வேஷ்டி தான் கட்டுவேன். எங்கள் ஊரில் தெல்லவளாங்க ராமர் கோவிலுக்கு போனேன்னா அங்கே பெருமாளுக்கு சாத்தின வேஷ்டி இருக்கும். அந்த வேஷ்டி வாங்கிட்டு வருவேன். பெருமாளுக்கு சாத்தி எடுத்த வேஷ்டி தான் கட்டுவேன். நான் இல்லாத கட்டுறதே கிடையாது, வேஷ்டி கட்டுற வேஷ்டியை. உடுத்து கலைந்தனின் பீதக வாடைன்னு இருக்கும். அதில் ஆடைன்னு எடுத்துக்கணும் நம்ம. பீதம்னாலே மஞ்சள், பீதாம்பரம்ன்ற பாருங்க. பீதாம்பரம்ன்றது மஞ்சள் கலர் பட்டு இது பீதாம்பரம், அந்த வெல்வெட்டு இது துணி. பீதம்னா மஞ்சள். உடுத்து கலைந்த உனக்கு உடுத்தி எடுத்த உன்னுடைய பீதக ஆடை, மஞ்சள் நிற ஆடையை உடுத்து கலைத்ததுண்டு. அதை கட்டிட்டு நாங்கள் எங்களுக்குள்ள மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுறது உண்டு. கலத்தது உண்டு. கட்டிட்டு நாங்கள் ஒருத்தர் நான் கட்டிட்டு இருக்கேன் பாரு, பெருமாளோட வேஷ்டி நான் கட்டிட்டு இருக்கேன் பாருன்னு சொல்லுவா. அதான் உடுத்து கலத்தது உண்டு. அந்த மாதிரி சொல்கிறது தான் உடுத்து கலத்தது உண்டுன்னு சொல்கிறது. தொடுத்த துழாய் மலர், தொடுத்த துழாய்னா துளசி. தொடுத்த துழாய் மலர்னா துளசி தொடுக்கப்பட்ட மலர்னா மாலை, அது துளசி மாலை. இந்த இடத்துல நம்ம துளசி மாலை இருக்கிறோம். தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களோ, உனக்கு இது பண்ணிட்டு கொடுக்குறா பார்த்தியா கோவிலில் பெருமாளுக்கு மாலை சாத்திட்டு துளசி மாலை எடுத்து கொடுக்குறா பாருங்க. அதை அவன் என்ன பண்ணுவா, இப்போ துளசி பிரசாத் சில பொம்னாட்டிகள் பார்த்தீங்கன்னா கூந்தலில் வச்சுப்பா, இல்லை பெரிய நல்ல முக்கியமான மனுஷன் வந்தாலும் அவளுக்கு மரியாதை படுத்து அந்த மாலையை போடுவா. அவள் கோவில்லையே பட்டாச்சாரியை போடுவா. அதை மரியாதை பண்ண நிமித்தமாக அதை போடுறது உண்டு. அது மாதிரி தொடுத்த துழாய் மலர், அந்த துளசி மாலையை நாங்கள் சூடின்னு இருக்கோம். சூடும் தொண்டர்களும் சூடுகின்ற அந்த மாதிரி தொண்டர்கள் நாங்கள். அதாவது ஒன்னையே கதியாக இருக்கிறவா. விடுத்த திசை கர்மம் திருத்தி. விடுத்த திசை கர்மன்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு வேலை சொல்லியிருப்பா பாருங்க, அதுதான். அதை விடுத்தன்னு இல்லை, எடுத்தன்னு எடுத்துக்கணும். எடுத்த திசை கர்மம் திருத்தி அப்படின்றது நீ சொல்கிற வேலையை நீ எங்களுக்கு கொடுத்த வேலையை எடுத்த, நீ சொல்லி நாங்கள் எடுத்துட்ட வேலையை ஏவும் திசையில் நீ கூறுற காரியத்தை செய்யணும். நீ சொல்கிற மாதிரி நீ சொல்கிற காரியத்தை எடுத்த திசை கர்மம் திருத்தின்னா, நீ சொல்கிறது எந்த பக்கம்னா திசைனா 4 திசை கணக்கு கிடையாது. நீ எந்த வழியில் சொல்கிறியோ அந்த வழின்னு எடுத்துக்கணும். அதை இந்த இடத்துல திசைன்றதை அப்போ பெருமாள் சொல்கிற வழி என்னவோ, நீ இதை இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணணும். அது ஒரு காரியத்தை கொடுத்துட்டு பண்ணுன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. பெருமாள் எந்த வழியில் சொல்கிறாலும் அந்த வழியில் தான் பண்ணி பிடிக்கணும். அதைத்தான் இங்கே உங்களுக்கு எடுத்த திசை கர்மம் திருத்தி அதை கரெக்டான வழியில் ஒன்றை செலுத்தி அப்படின்னு ஒரு அர்த்தம். அது கரெக்டான எடுத்த திசை கர்மம் திருத்தி நீ எனக்கு கொடுத்த வழியை சரியான வழியாக போகிறதுக்கு எனக்கு வழியை கொடுத்து திருவோண திருவிழவில் அதை நீ பிறந்த திருவோண திருவிழா அதை சொல்கிறார். திருவோணம் பெருமாளோட நட்சத்திரம். அந்த நீ பிறந்த அந்த திருவோண நாள் இருக்கு, அந்த நாளில் திசை கர்மம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைனாகத்தனை, படுத்தன்னா திருப்பாக்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறது இல்லையா, அதான் சயனம் பண்ணிட்டு இருக்கிறது தான் படுத்த. அதாவது பைனாகத்தனைனா ஆதிசேஷனை பாம்பா வச்சிருக்காருல அனந்தாழ்வார் மேலே படுத்துட்டு இருக்கிறது தான்.
அடுத்து அனந்தாழ்வார் படுத்தின அனந்தாழ்வார் வந்து என்றைக்கும் நித்திய சூரியர்கள். நம்மளுக்கு எந்த யுகங்கள்லாம் மாறும்போது கூட அனந்தாழ்வார், சேனாதிபதி, கருடாழ்வார் இவெல்லாம் பெருமாளை விட்டு போகவே மாட்டான். அவன் அப்படியே தான் இருப்பான். மகாலட்சுமி இவன் 4 பேரும் அவரை விட்டு நகரவே மாட்டான். அவர் கூடயே தான் இருப்பான். யுகப்பிரளயம் வரும்போது கூட கிருஷ்ணன் வந்து ஆளில கிருஷ்ணா வந்து யுகங்களையெல்லாம் உண்டப்போ கூட இவா 4 பேரும் பெருமாள் கூடயே தான், அந்த கிருஷ்ணன் கூடயே தான் அருவமாக இருந்தேன். அதான் இதில் வந்து அடுத்து அந்த அனந்தாழ்வார் வந்து கிருஷ்ணனை விடவே மாட்டார். கிருஷ்ணன் கூடயே தான் இருப்பார். நான் கருடாழ்வாரும் தான். அதான் இங்கே படுத்த பயிராக தடை ஜாகத்தை தலையணைய வந்து படுக்கையாக வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிற பள்ளி கொண்டானுக்கு அங்கே படுத்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு, எங்கள் திருப்பாக்கடலில் சயனம் பண்ணிருக்க பெருமாளுக்கு பல்லாண்டு கூறுமினே. என்ன பல்லாண்டு சொல்லுங்க, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு சொல்லுங்கள், வாழ்த்துங்கள், வாழ்த்தி வணங்குங்கள்ன்றதா அர்த்தம் இந்த இடத்துல. அதான் இப்போ உனக்கு அதான் உனக்கு சாத்தி கொடுத்த துளசி மாலையும் மஞ்சள் ஆடையும் போட்டுக்கிறோம் அப்படி சொல்லணும். உனக்கு சாத்தி கொடுத்த இதுக்கு நீங்கள் அதை ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் என்னென்னா, உனக்கு சாத்தி கொடுத்த மஞ்சள் மாலை, மஞ்சள் துணியையும் துளசி மாலையும் சூடி அதனால ஒரு மகிழ்ச்சி அடைகிற தொண்டர்கள் நாங்கள். நீ நினைச்ச காரியத்தை நீ ஏவின திசையில் போய் அதை முடித்து வர தொண்டர்கள் நாங்கள் அது மாதிரி ஆள் தான். அது மாதிரி நீ சொல்கிற காரியத்தை சேர்த்து நீ உனக்கு பணிவிட செய்கிறவா தான். நீ என்ன சொல்கிறியோ அது மாதிரி செய்கிறவா தான். அப்புறம் வந்து பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கிற ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு பள்ளி கொண்டிருக்கிற பொண்ணை இந்த திருவோண நாளில் வணங்கி புகழ்ந்து பணிபணிகிறோம் என்றதாக அர்த்தம். இந்த பாட்டுக்கு அர்த்தம். அடுத்தது நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.